சார், ஆண் உலகம்ங்கிறது என்ன சார்? இப்போ பெண் உலகம் அந்த மாரிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். ம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கிற மாரி எல்லாரும் இருந்தாங்க சார். கரெக்ட்டா ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது, குழந்தைய கொண்டு வந்து அந்த சைட்லேருந்து இங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்ன சார் இது? அப்ப பெண் உலகம்ல இப்போ வந்து தமிழாக்கு இல்ல, இப்ப இன்னைக்கு நீங்க- நாங்க வரோம். இப்ப யோசிச்சு பார்த்தா இப்பதான் கேமரா ரெக்கார்ட் பண்ணுது. இப்ப அவங்க கையில பொண்ணுங்களை வச்சுட்டு மாதிரி Correct. குழந்தைய வச்சிருக்க மாதிரி ஏமாத்தலாம். அதுதான் ஏன் சார் இப்ப பண்ணல அவங்க? சொல்லலாம் சார், இல்ல அதுதான் இப்ப சார். சொல்லலாம்னு இருந்தேன். இங்க வரதுக்கு முன்னாடியே மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு பிரேக் இல்லாம போகும் அப்படின்னு சொன்ன உடனேயே அழாத குழந்தைய வந்து அழுதுறான், அங்க உட்காந்து அழுகுறான், இங்க உட்காந்து அழமாட்டான்னு வந்து டைலாக்லாம் சொல்லிட்டு போனாங்க சார். இங்க பாருங்க சார், அவனுக்கே அங்கதான் சார் போனா, ஆனா இங்க வந்து கொண்டு விட்டுட்டு வந்துட்டாரு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, அவன் அங்கதான் இருக்கணும். ஆனா உண்மையில அவங்க நினைச்சிருந்தா ரெக்கார்டிங்ல அவங்க சீன் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் சீன் போட Correct. செஞ்சாங்க. Correct. அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. யோசிச்சு போங்க பாருங்க. சார், நீங்களும் கேமரா ஒரு record ஆண் சார், தானே, அதனால பேசுவீங்க. நீங்க சார் இல்ல, ஆண் உலகம் தான் பெஸ்ட். இந்த உலகத்துல அது மட்டும் தான் இருக்கணும்னா ஆதாமோட நிறுத்திருக்கணும். எதுக்கு ஒரு ஏவாளை? அப்படிலாம் யார் சொன்னா? தேவையில்ல சார், ஆதாமோட யார் நிறுத்திருக்கணும். அப்படி சொன்னா? யார் நீங்க இல்ல. அவங்களோட சண்டைக்கு போறீங்க? அவங்க யாரோ நீங்க சொன்னாங்களா அப்படி? இல்ல சார், நீங்க அப்படியே பேசிட்டு அன்சைடா போறீங்களே, அதனால சொன்னேன். Right. சார், மீ டைம்னா என்ன சார்? எதுக்கு சார் மீ டைம்? மீ டைம்னா சிங்கிளாவே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம்? நிறைய மீ டைம் இருக்கும், ஜாலியா இருக்கலாம், சொல்ல முடியாத நிறைய மீ டைம் விஷயங்கள் பண்ணலாம். கல்யாணம்னா உனக்கு ஒருத்தர் மீ டைமே இருக்க கூடாதா? மீ டைம் இருக்கலாம் சார். சார், அவருக்கு மீ டைம் இல்லைன்னு உண்மையே சொல்லுங்க சார். ஒருத்தர் ரெஸ்ட் ரூம்ல எவ்வளவு நேரம் சார் இருப்பாங்க? ஏமா அதுவும் பாருங்க சார் சத்தத்தை. இந்த சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு போ? நீங்க தானா அது? எல்லார் வீட்லயும் அது நடக்கும் சார். பாக்குறவங்க கூட சொல்லுவாங்க சார், 45 மினிட்ஸ் ரெஸ்ட் ரூம்ல என்ன சார்? ஏமா என்ன சார் வேலை? அதான் நிஜமான மீ டைம். இல்ல நீ தனியாவும் விளையாட வர மாட்டீங்க, தனியா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண விட மாட்டீங்க. நிஜமாலே ஒருத்தர் மீ டைம் எப்போ கிடைக்கும்? அதுதான் கிடைக்கும். அதான் வர மாட்டேன் அவன். சார், விளையாடலாம் விடுறோம் சார். இப்போ வந்து ஒரு மாசத்துல வந்து சாட்டர்டே சண்டே 2 மேட்ச் இருக்கும் சார். 2 நாள்ல ஒரு நாள் உங்க மீ டைம் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஃபேமிலி டைம். அதுதானே சார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எல்லா நாளும் உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யணும்னா அப்ப எங்களுக்கு பிடிச்சதை நாங்க செய்யணும்னு போயிட்டா குடும்பத்தை யார் பாக்குறது? லாஜிக்கா தான் இருக்கு. விளையாட விடுறது விடுவீங்க. ஆனா விளையாட விடுவேன் சார், சாட்டர்டே விடுவேன், சண்டே போக கூடாது, அவ்வளவுதான். இப்போ நானாவது பரவாயில்ல, நான் 11 பிளேஸ்ல விளையாடுறேன். ஒருத்தன் 12th மேனு விளையாடவே மாட்டான். அவன் சும்மா வந்து அந்த 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன். என்ன முடியல மச்சி, வீட்டில் என்னால் இருக்க முடியல. இந்த ஒரு சும்மாச்சும் வந்து ஒரு 4 மணி நேரம் உங்களெல்லாம் பார்த்துட்டு போனால் சந்தோஷம்டான்னு சும்மா வந்து உட்காந்துக்கிறேன். அது 12th மேன் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. இல்ல 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 அவர் தான் சொல்றாரு அது 12th மேனும் இவர் தான். இப்போ அவருக்கு மீ டைம் உண்டா கிடையாதா? சார், மீ டைம் இருக்கு, அது ஷார்ட்டா இருக்கணும். ரொம்ப ப்ரொலாங்டு மீ டைமா வீக்கெண்டே காலி பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. மீ டைம்ங்குது எனக்கான நேரங்குது. உனக்கு நேரம் உண்டு, அது என்ன நேரம் நான் நான் சொல்றேன். சொல்றதா அதே தான். எஸ், இது எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த மீ டைம்ங்கிறது நான் முடிவு பண்ற நேரம் தான். உனக்கு நேரம்லாம் உண்டு, அது என்ன நேரம், எவ்வளவு நேரம், எப்படி நேரம் நான் சொல்லுவேன். அதுதான் உன் மீ டைம் அப்படின்னா அதுக்கு பேர் எதுக்கு மீ டைம்? உங்க டைம்னு வச்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த மீ டைம் பிரச்சனை வேற யாருக்கெல்லாம் இருக்கு? சும்மா கை தூக்குங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன சார் மீ டைம் பிரச்சனை? மீ டைம்ல என்ன சிக்கல் இருக்கிறது? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸ். ஆமாம், நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர். ஸோ மார்னிங் வந்து ஒரு கரெக்டாக 6:30 மணிக்கு போனேன்னா 1 ஹவரில் நான் வீட்டுக்கு வரலன்னா எனக்கு 15 மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு கழிச்சு வருவீங்க, வீட்டில் ஏன் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு டெய்லி இது டெய்லி ஒரு 3 நாள் நடக்கும். இதெல்லாம் 20 வருஷமா நடக்குதா? இது வந்து ஒரு 7 வருஷமாக நடக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளை பண்ண விட மாட்டாங்க. ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு மூவிக்கு போக முடியாது சார். ஒரு மூவிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும், அவங்களோட தான் போகணும். இல்லை அவங்க வரலைன்னா நான் அந்த படம் பார்க்கவே முடியாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு விஷயம், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளால் அது பண்ண முடியாது சார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் சிங்கப்பூரில் இருந்தோம் சார். 1 இயர் இருந்தோம். ஸோ எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணோடனே ஜாலியாக அங்கே சிங்கப்பூரில் நல்லா சுற்றி பார்க்கணும், நிறைய மைண்டில் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு போனேன். இவர் அப்போ என்ன பண்ணிவிடுவார், அங்கே ஏதோ ஒரு 2nd டிவிஷன் இதில் அவர் கிரிக்கெட்டில் இருந்தார். அவர் சாட்டர்டே சண்டே அதே மாதிரி போயிடுவார். ஸோ என்னால் சிங்கப்பூரில் இருக்கச்சா அது எதுவுமே என் லைஃப்பில் அனுபவிக்கவே முடியலை, என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல, எங்கேயுமே சரியாக கூட்டின்னு போனதே கிடையாது. ஸோ எனக்கு அந்த காண்டு அதனால இப்ப பழி வாங்குறீங்க. ஆமாம், இப்போ உனக்கு பிடிக்கும்ல, அதை நான் செய்ய விட மாட்டேன், அவ்வளோதான். பைக்கு பை தீத்துற வேண்டியது. சில பேர் வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு சொல்றது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நமக்கு அந்த இதெல்லாம் இல்ல, டைரக்டாவே ஓப்பனா ஆமாடா நான் அதான் பண்றேன். அவ்வளோதான், வெட்டு 1 துண்டு 2 சார், அவ்வளோதான். அது தெரியாம பண்ணிட்டாப்ல. இப்ப அதுக்கு பிராச்சித்தை என்ன? அவர் என்ன பண்றது? இல்ல சார், அவர் வந்து மாற மாட்டார். நம்ம இப்போ கொஞ்சம் இடம் இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம வைஃப் தானேன்னு கிராண்டடா எடுத்துருவாரு. ஸோ அதெல்லாம் நம்ம விடக்கூடாது.